ஒரு அமைதியான கிராமம். அங்கு மிகவும் ஏழையாக ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வாழ்ந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் சாலையில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது பாதையின் ஓரத்தில் ஒரு பெரிய பணமூட்டை கிடப்பதை அவன் கவனித்தான். அவன் நின்றான். அவனுடைய கண்களில் ஒரு சிந்தனை. நான் இதை எடுத்துக்கொண்டால் என் வறுமை போய்விடும் என்று ஒரு கணம் அவன் மனதில் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியே அவன் தலையை அசைத்தான். இது என் பணமில்லை, இதை யாரோ இழந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் அருகிலிருந்த மரத்தடியில் அமைதியாக உட்கார்ந்து காத்திருந்தான். சிறிது நேரத்தில் ஒரு செல்வந்தர் பதற்றமாக ஓடிவந்து, என் பணமூட்டை எங்கே என்று தேடினார். அதை பார்த்த பிச்சைக்காரன் மெதுவாக எழுந்தான். ஐயா, நீங்கள் இதை தேடுகிறீர்களா என்று பணமூட்டையை நீட்டினான். செல்வந்தர் அதிர்ச்சியில் உறைந்தார். நீ இவ்வளவு ஏழை இருந்தும் இதை வைத்துக் கொள்ளலையா என்று அவர் கேட்டார். பிச்சைக்காரன் சிரித்தான். ஐயா, பிறர் பொருள் வைத்தால் மனசு அமைதியா இருக்காது என்று அமைதியாக சொன்னான். அந்த நேர்மை செல்வந்தரின் மனதை தொடர்ந்தது. அவர் பிச்சைக்காரனுக்கு பணமும் ஒரு நல்ல வேலையும் கொடுத்தார். அந்த நாள் முதல் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கவில்லை, உழைத்து மரியாதையுடன் வாழ ஆரம்பித்தான். கதை வாழ்க்கையை உயர்த்தும் மிகப்பெரிய செல்வம்.